சாதாரணமாகவே நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா முதல் காரணம் எதுன்னா நம்ம மனசு தான். அந்த மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது யாராலையும் முடியாது, நம்மளே தான் அதை பார்த்துக்கணும். இப்போது 28 நாள் 30 நாளைக்குள்ளார அந்த பீரியட்ஸ் வரல அப்படின்னா சில சமயங்களில் 2 மாதமோ 1 மாதமோ தள்ளி போகுது, 3-4 நாள் தள்ளி போகுதுன்னா விட்டுடுங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் வரவே இல்லை அப்படின்னா முதல்ல ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணுங்கள். முதிரைகள்னு வரும்பொழுது முக்கியமான ஒரு அற்புதமான முத்ரா இந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கோ இல்லை நீர்க்கட்டிகளை வந்து அடுத்த பீரியட்ஸ் வரும்போது அது நழுவி வர்றதுக்கோ ஒரு அருமையான முதிரைகள் இருக்குது. கால்களை மடக்கி நீங்கள் சாதாரணமாக சமணத்தில் உட்காந்துட்டு உங்களோட கைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 கைகளால் என்ன பண்ணாலும் அதுக்கு முதிரைன்னு பேர், ஜெஸ்டர், குறியீடு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்படி கையை 2த்துக்கு சேர்த்து வச்சுட்டு இந்த 3 விரலை மடிச்சுக்கோங்க. 3 விரலை மடிச்சுட்டு இந்த ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. பொதுவாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ் தான். அதாவது 28லேருந்து 30 நாளைக்குள்ளார ஒரு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வரணும். 3 நாள் அந்த பிளட் ஃப்ளோ இருக்கணும். 3லேருந்து 5 நாள் இருக்கலாம். படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். இதுதான் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பருவ நிகழ்வு. ஆனால் இப்போல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லைஃப் ஸ்டைலாக அல்லது சென்டேட்டிவாக பேசாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து மொபைல்லையோ இல்லை வந்து லேப்டாப்லேயோ ஒர்க் பண்ணுறது, இல்லை ஏசியில் ஒர்க் பண்ணுறது, இந்த டெம்பரேச்சருடைய ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி படிக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ், அது வேலைக்கு போனால் ப்ராஜெக்ட், அது இது, அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே சாதாரணமாகவே நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா முதல் காரணம் எதுன்னா நம்ம மனசு தான். அந்த மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது யாராலையும் முடியாது, நம்மளே தான் அதை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது அதை பற்றி கவலையே படாமல் ஒரு ப்ரெஷர்லேயே நான் இன்னைக்கு இந்த வேலையை பார்த்தே ஆகணும், இதை முடிச்சே ஆகணும், எனக்கு ஏர்ன் பண்ணியே ஆகணும், எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம உடம்புல நிகழக்கூடிய மாற்றங்களை கவனிக்கிறதுக்கு, நம்ம உடம்பு கொடுக்குற சிக்னலை கவனிக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் கிடையாது. ஆனால் உடம்பு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு தான் இருக்குது, நான் சரியில்லை, நான் சரியில்லை, என்னை சரி பண்ணு, என்னை பாரு அப்படின்ட்டு. குட்டி குட்டி சிக்னல் கொடுக்கும்போது அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்பொழுது இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அந்த ஆர்கன் வந்து ஹிட் பண்ணும்போது தான் நமக்கு ஐயோ அப்படின்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதுல சில பல சேஞ்சஸ் வரும்பொழுது அல்ல சில பல சீர்கேடுகள் வரும்போது நமக்கே அது புரியும். மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு கார்னரில் நமக்கு கேட்டுட்டு தான் இருக்கும், அதை சரி பண்ணணும், ஆனால் பண்ண மாட்டோம். ப்ளீஸ், ஸ்டார்டிங்கில் எதுவுமே சரி பண்ணுறதுங்கிறது ஈஸி, அதை லேட் பண்ணாதீங்க. இப்போது 28 நாள் 30 நாளைக்குள்ளார அந்த பீரியட்ஸ் வரல அப்படின்னா சில சமயங்களில் 2 மாதமோ 1 மாதமோ தள்ளி போகுது, 3-4 நாள் தள்ளி போகுதுன்னா விட்டுடுங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் வரவே இல்லை அப்படின்னா முதல்ல ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணுங்கள். என்ன இருக்குது, உள்ள ஃபைப்ராய்டு இருக்கா, சாக்லேட் சிஸ்ட் இருக்கா, அதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த நீர்க்கட்டிகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா யூட்ரஸினுடைய ஃபெலோப்பியன் டியூப்ஸில், யூட்ரஸில் அதெல்லாம் அந்த சைடு வால்லாம் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கணும், என்ன அப்படிங்கிறது, எதனால் அப்படின்ட்டு. இதை சரி பண்ணலாம், மாத்திரைகளால் சரி பண்ணலாம் அப்படின்னா மாத்திரைகளால் சரி பண்ணுங்கள். இல்லை இதுக்கு வந்து யோக பயிற்சி இருக்குது, அதுக்கு புஜங்காசனம் இருக்குது, தனுராசனம் இருக்குது, ஷலபாசனம் இருக்குது, விப்ரீத கரணி இருக்குது. இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணும்போது உடம்பு வந்து சரியாகும். ஆனால் இந்த ஆசனங்களுக்கு முன்னாடி பண்ணுற ஆசனம், அதுக்கப்புறம் மாற்று ஆசனம், அதாவது இந்த ஒரு ஆசனம் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு விளைவை வந்து அடுத்த ஆசனம் வந்து சரி பண்ணும். இல்லை ரெண்டும் பண்ணும்போது கம்பைண்டாக பண்ணும்போது அதுக்கு எஃபெக்ட் நிறைய இருக்கும். ஸோ கவுண்டர் பாஸ்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஆசனங்களை பண்ணுங்கள். அடுத்தது முதிரைகள்னு வரும்பொழுது முக்கியமான ஒரு அற்புதமான முத்ரா இந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கோ இல்லை நீர்க்கட்டிகளை வந்து அடுத்த பீரியட்ஸ் வரும்போது அது நழுவி வர்றதுக்கோ ஒரு அருமையான முதிரைகள் இருக்குது. ஆனால் முதிரைகள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணணும். ஒரு நாளில் பண்ணிவிட்டு உடனே ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்காவது இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். சாதாரணமாக உங்களுடைய ஒரு விரிப்பில் சாதாரணமாக நீங்கள் தரையில் உட்காந்துக்கோங்க, இல்லையா பெட்லேயோ சேர்லேயோ உட்காந்துக்கலாம். கால்களை மடக்கி நீங்கள் சாதாரணமாக சமணத்தில் உட்காந்துட்டு உங்களோட கைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 கைகளால் என்ன பண்ணாலும் அதுக்கு முதிரைன்னு பேர், ஜெஸ்டர், குறியீடு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்படி கையை 2த்துக்கு சேர்த்து வச்சுட்டு இந்த 3 விரலை மடிச்சுக்கோங்க. 3 விரலை மடிச்சுட்டு இந்த உள்ளங்கை இப்படி சேர்ந்து இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கையை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு கப்பு மாதிரி ஒரு வடிவம் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 கட்டை விரலையும் இப்படி சேர்த்துக்கோங்க. இந்த விரல் இருக்கு இல்லையா, ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே இருக்கணும், இந்த கட்டை விரல் மேலே இருக்கணும், மற்ற 3 விரல்களும் சேர்ந்து இருக்கணும். இதுக்கு பேர் யோனி முத்ரான்னு பேர். யோனி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெண்ணினுடைய பிறப்புறுப்பினுடைய குறியீடு தான் அந்த பேர் தான் யோனிங்கிறது. ஸோ இது வந்து அந்த குறியீடை காமிக்குது. ஸோ இந்த யோனி முத்ரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் யூட்ரஸ்குள்ளார போய் அந்த ப்ரெஷரில் என்ன ஆகும்னா அந்த நீர்க்கட்டி கரைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை ஒரே நாளில் பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், தொடர்ந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி முதிரையை உங்களுடைய தொடை மேலே வச்சுக்கோங்க, உங்கள் கால் மேலே வச்சுக்கோங்க, உங்கள் மடியில் இப்படி கையை வச்சுக்கிட்டு கண்களை மூடிட்டு தீர்க்க சுவாச பிராணாயாமா. இது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் கைகளால் பண்ணுறதுனால மட்டுமே உங்களுக்கு பயன் கிடைக்காது. தீர்க்க சுவாச பிராணாயாமா அப்படிங்கிறது உங்களுடைய மூச்சை மெதுவாக இழுத்து பொறுமையாக வெளிவிடுறது, தீர்க்கமாக சுவாசிப்பது தான் தீர்க்க சுவாச பிராணாயாமம். அதை நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும், உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியில் வரும். யோனி அந்த இதுக்குள்ளார யூட்ரஸ்குள்ளார இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா கரைஞ்சி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு முத்ரா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தியான முத்ரா. தியான முத்ரா அப்படிங்கிறதே டோட்டலாக இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ சமையலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சாம்பார் வச்சாலும் என்ன பண்ணாலும் மேலே சீசனிங்னு ஒன்று பண்ணுவீங்க. கடுகு ஜீரகம் போட்டு சீசனிங் பண்ணுறது, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு பண்ணுறது. இது வந்து எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நார்த் இந்தியன் டிஷ் இல்லாமல் சவுத் இந்தியன் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் சீசனிங்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானதுன்னு. அதே மாதிரி தாங்க இதுவும். எப்படி நம்ம சமையலுக்கு உப்பு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இந்த தியான முத்ரா. இந்த தியான முத்ரா எல்லாத்துக்கும் பொருத்தும், எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தியான முத்ரா பொருந்தும். சாதாரணமாக நீங்கள் காலை உட்காந்துக்கோங்க, சுகாசனத்துலேயோ இல்லை வஜ்ராசனத்துலேயோ, அப்படி இல்லைன்னா பத்மாசனத்துலேயோ உட்காந்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக உட்காந்து காலை மடித்து போட்டு நம்ம சமணம் போட்டு உட்காந்துட்டு உங்களோட கைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் இப்படி திருப்பி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் சின் முதிரைன்னு பேர். இந்த உள்ளங்கை வந்து மேல் பார்த்து இருந்ததுன்னா அதுக்கு தியான முதிரைன்னு பேர். ஸோ உங்கள் கால் மேலே இப்படி அந்த முதிரையை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு தீர்க்க சுவாச பிராணாயாமா எத்தனை முறை பண்ணணும்? ஒரு 45 முறை பண்ணணும். ஒரு 45 டைம்ஸ் டீப் இன்ஹேல் அண்ட் டீப் எக்ஸேல் பண்ணும்போது தான், அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தலையை வலிக்குது மாத்திரையை போட்டுக்கிட்டோம் உடனே தலைவலி சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி முதிரைகளோ யோகாவோ கிடையாது. யோக பயிற்சி முதிரைகளோ தொடர்பாக பயிற்சி செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு அதற்கான மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். ஆனால் அந்த பலன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே ஒரு செடியை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வளர்ந்து அது பூ பூக்கிறதோ காய் காய்க்கிறதோ பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வெளியிலேருந்து வாங்குறத விட. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு உங்கள் உடம்பை ஒரு சீரான நிலைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த யோனி முத்ரா அப்படிங்கிறதும் தியான முத்ரா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு முத்ரை ஃபார் உங்களுக்கு லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும் இல்லை சாக்லேட் சிஸ்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த யோனி முத்ரா பண்ண 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 இது ரொம்ப சரியாகும். கரெக்டாக பீரியட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் முதிரைகளோட ஆசன பயிற்சியும் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆசன பயிற்சியும் முதிரையும் சேரும்பொழுது தான் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கூடுதலாக வரும், சீக்கிரமாகவே வரும். முக்கியமாக பாயிண்ட் நான் சொல்கிறது தொடர்ச்சியாக செய்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.